The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. வணக்கம். புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25 செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க கோரி முன்னாள் MP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் G. அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டது. சின்னம் ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்தார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியிருப்பதற்கு ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுப்பையா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த தீர்ப்பு குறித்து தற்போது நம்மிடம் உள்ள அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி அவர்கள் மூடிருக்கார். அவர் பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நீதி கிடைக்கும் என்று நெடிய தூரம் பயணம் செய்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வர வேண்டும் என்று தான் நானும் ஓடி வந்தேன் காலையிலேயே. இந்த தீர்ப்பு நியாயமாக அமைந்து விட்டது. தேர்தல் ஆணையம் எல்லா உரிமைகளும் உண்டு. அரசியல் கட்சி சம்பந்தமாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதிலே எல்லா உரிமைகளும் உண்டு. கேட்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் 15 நம்பர் 15 ரேட்டைலை ஒதுக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உட்கட்சி விஷயத்துக்கே வராத நீ அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் அங்கே போய் நின்று எங்களுக்கு பொறுப்பு வேணும், பதவி வேணும், நான் ஜெனரல் செக்ரட்டரியாக தொடரணும்லாம் எங்கள் செயற்குழு பொதுக்குழு முடிவு பண்ணதுன்னு போகிறாங்க. ஆகவே இரண்டையும் நீங்கள் பார்த்தால் அடிப்படை கூற்றே தவறாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு கோரிக்கை என்னன்னா, இவங்க அதிமுக நீக்கப்பட்டவர்கள், அதாவது புகழேந்தி அவர் சூரியமூர்த்தி கட்சிக்கு தொடர்பில்லாதவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருடைய கோரிக்கை அனைத்துமே நீதிமன்றம் இன்றைக்கு புறக்கணித்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறேன்? நான் நீதிமன்றம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு வரேன். ஏன் பயப்படுறாங்க சார்? யாரை பார்த்தாலும் சப்போஸ் எனக்கு தெரியல, ஒரு எதிர்த்து ஒரு லாயர் வாதம் பண்ணால் கூட எங்கள் திருமூர்த்தி தான் இதை முழுமையாக எடுத்து, அருள்லாம் கூட திருமூர்த்தி தான் எடுத்து நடத்தினார். அவங்களுக்கு கூட கட்சியில் இல்லைன்னுவாங்க. இவங்க யாரை பார்த்தாலும் கட்சியில் இல்லை, இவங்க கட்சிக்கும் இது எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, சூரியமூர்த்தி இல்லை, புகழேந்தி இல்லை, மற்றவங்க இல்லைன்றது இவங்களுடைய ஜனகணமன ஆகிட்டு இருக்குது. இது ஏற்புக்கூடியது அல்ல. எங்களை எடுப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக ஒருங்கிணைப்பாளர்ன்ற தலைப்பில் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கார் OPS அண்ணா. அவர் தான் அந்த உத்தரவு போட்டார், நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருங்கன்னு சொல்லி அந்த ஆர்டரை போட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்கு இப்போ சிவில் டிஸ்பியூட்க்கு ப்ராப்ளம், நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக அம்மாவுக்கு பிணை கொடுத்து 11 வருடம் இந்த வழக்கிற்காக போராடி பல முறை சிறை சென்று இருக்கின்ற புகழேந்தி கட்சியில் இல்லை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியில் இல்லை, முன்னாள் MP கட்சியில் இல்லை, சூரியமூர்த்தி கட்சியில் இல்லை. இது என்ன இது மாதிரி தவறான கருத்து? இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க சின்னம் தொடர்பாக. நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி மனு தள்ளி பண்ணிட்டாங்க. உங்களுடைய நடவடிக்கை அடுத்து என்னவா இருக்கும்? எங்களுடைய நடவடிக்கை அடுத்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி சொல்லுவோம். இந்த ஆணையே நாங்கள் நேரடியாக எடுத்து சென்று தேர்தல் ஆணையத்தில் அதை சமர்ப்பிப்போம். அது இது தொடர்பாக அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையத்தை அணுகி அங்கு தங்கள் மனுவை சமர்ப்பிப்பதாக போலன்னு தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் VM சுப்பையா. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை தெரியப்படுத்தவே உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அதிமுகவின் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை சின்ன பேட்டி பகுதியில் பார்க்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சது, தேர்தல் ஆணையம் என்ன ஏற்றுக்கொண்டு விட்டது. எங்களுடைய வாதம் என்ன, எங்களுடைய நிவாரணம் என்ன, எங்களுடைய கோரிக்கை என்ன, இப்படி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்கள் அதிமுக உறுப்பினராக என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உறுப்பினர் இல்லாத
நீக்கப்பட்டவர்கள் கொடுத்த மனு அனைத்துமே இந்த தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு 2 விதிகளின்படி தான் அதிகாரம் உண்டு. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய விசாரிப்பதற்கு 2 விதிகள் தான் உண்டு. ஒன்று 29A, இன்னொன்று பேரா 15. இந்த 2 விதியின் கீழே இந்த அதிகாரம் வரவில்லை, இந்த மனுக்கள் வரவில்லை. ஆகவே இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னோம். அதை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசாரிப்பதாக இருந்தால் முதலிலே 29A படியும் பேரா 15 படியும் தேர்தல் ஆணையமான உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள், தெரியப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறோம். உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை என்று முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், சிலர் எப்படியாவது சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவும், ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் கூறினார். தீர்ப்பால் எங்களுடைய கட்சிக்கு பின்னடைவோ அல்லது இந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிரானதோ என்று சொல்ல முடியாது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தால் தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு கொடுத்த தடையை நீக்கியிருக்கிறது. அவ்வளவுதான். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின்பு தர்மமே வெல்லும் என்று தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்றங்களுக்கு இருக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். விசாரிக்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் மூலமாக ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனு. அந்த மனுவின்படி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தர்மந்தன் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.